வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரியவர் சொன்னார், கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு பெரிய மலையையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னு. அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே 2 பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்துதான். எப்பாடுபட்டாவது அந்த 2 மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா? 2 பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார். கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மலை வந்து எவ்வளோ பெருசு, அதை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உடைச்சி தள்ளிட முடியுமா? பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான். என்ன சொன்னீங்க? நாங்கள் 3 பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க. அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த 2 மலைகளும் தரைமட்டம் ஆகிடும். இப்போதைக்கு இது 2 பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளர போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் 2 தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியாக அந்த 2 மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த 2 மலைகளும் என்ன தெரியுமா? ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த 2 தேவதைகளும் யார் தெரியுமா? ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய 2 பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடைச்செறிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்தி விட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏன்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையை எடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னானா. அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டா இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலேருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னானா. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.